வானதி எங்க அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் நம்ம கண்ணனையே அடிச்சிட்டாரு. இது தெரிஞ்சதுன்னா நம்ம பாண்டியன் வானதியோட அண்ணனை சும்மா விடுவாரா என்ன? இதனால வானதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமான சண்டை வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம நிலா பார்கவ் கிட்ட சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பார்கவ கதி கலங்க வச்ச அந்த சம்பவம் இதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயனார் துணையில உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் வானதி எங்கடா போயிருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட வானதியோட அண்ணன் கேட்டோன்னு நம்ம கண்ணன் இருந்துட்டு அதெல்லாம் தெரியாது, எனக்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வானதியோட அண்ணன் நம்ம கண்ணனை போட்டு அரைஞ்சிடுறாரு. என்னங்க பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் என்ன முதலாளி என் தங்கச்சியை தூக்கிட்டு போயிருவான், நான் உன்கிட்ட அண்ணே எங்கன்னே இருக்கீங்க அப்படின்னு பாசமா கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வானதியோட அண்ணன் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாரு. உடனே நம்ம கண்ணன் இருந்துகிட்டு இங்க பாருங்க அவர்தான் எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பாண்டியன் கரெக்டா வந்து காரை நிப்பாட்டிடுறாரு. உடனே நம்ம வானதியோட அண்ணன் ஓடி போய் வானதி அந்த கார்ல இருக்காங்களா அப்படின்னு தேடுறாரு. வானதி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியன் கிட்ட ஏய் முதல்ல என் தங்கச்சி எங்கடா அப்படின்னு, உன் தங்கச்சி எங்கன்னு என்கிட்ட என்ன கேக்குற, போய் உன் தங்கச்சிட்ட கேளு இல்லன்னா போன் பண்ணி பாடுறா அப்படின்னு, போன் தான் சுத்தா பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு, அதெல்லாம் அவகிட்ட பேசிக்க எதுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, ஏய் முதல்ல என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லிடு, உன் கூட பெங்களூர் வந்திருக்காளா, பெங்களூர் நீ தான் கூட்டிட்டு ஓடி போனியா அப்படின்னு, ஏய் ஓடி போனேன்னா நான் என்ன அங்க இருக்கேன், உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியாது நீயே போய் பாத்துக்க அப்படின்னு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வானதி அம்மா கிட்ட இருந்து வானதி அண்ணனுக்கு போன் வருது. டேய் அவ வீட்டுக்கு வந்துட்டாடா, எங்கேயோ ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்தாலாம், போன் வந்து சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான், நான் கூட அந்த ஒர்க் ஷாப்ல வேலை செய்வாங்கல்ல அவ கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளை வந்து வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இனிமே என் தங்கச்சி பக்கம் திரும்பி பார்த்த உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் கோவப்பட்டோன்னே நம்ம கண்ணன் ஓடி வந்து அண்ணன் அண்ணன் இவன் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் பெங்களூர் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை அடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னோன்னே நம்ம பாண்டியனுக்கு சரியான கோவம் வந்துருது. ஏன்னா பாண்டியனுக்கு கண்ணன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு அப்பதான் நம்ம கண்ணனுக்கே தெரிய வருது. நம்ம வானதியோட அண்ணனை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாரு. நம்ம வானதி அண்ணன் பயந்துகிட்டு அங்க இங்கேயும் ஓட பாக்குறாரு. ஆனா நம்ம பாண்டியன் விடாம போட்டு அடி அடின்னு அடிச்சு இனிமே இந்த பக்கம் வந்தனா இல்லனா கண்ணன் மேல கைய வச்சுக்க உன்னை உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாரு. நம்ம கண்ணன் ஒரு வழியா பாண்டியனை தடுத்து என்ன விடுங்க அவன் ஒரு அறை தான் அணிஞ்சான், நீ என்ன இந்த அடியை போட்டு அடிக்கிற அப்படின்னு, டேய் நீ என்னடா ஒரு அறை ரெண்டு அறைன்னு பேசியிருக்க, அவன் அடிச்சுக்கிட்டு போது கையில இருக்க டூல்ஸை வச்சு மண்டையை புழக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே நானும் அப்படிதான் யோசிச்சேன், நீ அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணனும் பாண்டியனும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வானதி கிட்ட இருந்து கால் வருது. ஏய் நீ எதுக்காக எங்க அண்ணனை போட்டு அப்படி அடிச்ச அப்படின்னு, உங்க அண்ணன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு கேளு அப்படின்னு, அவன் என்ன வேலை வேணா பார்த்து வைக்கிட்டோம், உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா பாண்டி அப்படின்னு நம்ம வானதி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் இந்த பிரச்சனையே உன்னாலதான் வந்துச்சு, தேவையில்லாம நீ என் கூட பெங்களூர் வந்த அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனையே இப்ப கூட பாரு நீ என் மேலதான் தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி சொன்னோன்னு உடனே நம்ம வானதி இருந்துகிட்டு ஆமா பாண்டி எல்லாமே ஏன் தப்பு தான், உன்னை லவ் பண்ண பாரு அதுதான் என்னோட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனையுமே கட் பண்ணிடுறாங்க. திரும்ப நம்ம பாண்டி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வானதி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடுப்புல இவன் நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு கூட ரெடியா இல்ல, இவனெல்லாம் எப்படிதான் நம்பி கல்யாணம் பண்றதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனை தூக்கி போட்டுட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம பாண்டிய பாக்குறதுக்கு வானதி ஒர்க் ஷாப்புக்கு போறாங்க. போன உடனே எதுக்காக இப்ப வந்த, எதுக்கு உங்க அண்ணன் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னா பாண்டி நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா, நீ எப்பதான் என்ன புரிஞ்சுப்பனே தெரியல, எதுக்காக நேத்து எங்க அண்ணனை போட்டு அப்படி அடிச்ச அப்படின்னு நம்ம பாண்டி இருந்துகிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. கண்ணன் மேல எவனாச்சும் நீ கை வச்சான்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஊருக்குள்ள தெரியணும்ல அதுக்காக தான் கை வச்ச அப்படின்னு, அதுக்கு எங்க அண்ணனை போட்டு அப்படியே அடிப்ப, கூட வேலை செய்யறவனோட எங்க அண்ணன் மட்டமா போயிட்டான்ல அப்ப நான் உனக்கு முக்கியமே இல்லையா பாண்டி அப்படின்னு, நீ எனக்கு முக்கியம் தான் அதுக்காக கண்ணன் மேல கை வைப்பானா, உனக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது வானதி, அவன் என்னை நம்பி வேலை செய்யறான், அவன் மேல கை வச்சுட்டு ஒருத்தன் போயிடுவானா அப்படின்னு சொல்லி பாண்டி ரொம்பவே கோவப்படுறாரு. உடனே நம்ம வானதி இருந்துகிட்டு இப்படியே எல்லாத்தையுமே கோவப்பட்டுக்கிட்டு ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் இது வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம வானதியோட அம்மாவும் அண்ணனும் ஒர்க் ஷாப்புக்கே வந்துடுறாங்க. பார்த்த உடனே வானதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுல ஒண்ணும் இல்ல சும்மா பேச வந்தேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொன்னோன்னே நம்ம பாண்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க பொண்ணு நீங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இவனை நேத்து அடிச்சதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், அதுக்கப்புறம் என் பொண்ணை லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வானதி இருந்துட்டு
போது போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப நானும் இருக்க மாட்டோம் பாண்டியும் இருக்க மாட்டோம் அப்படின்னு. எது பாண்டியும் இருக்க மாட்டேன் நீ இருக்க மாட்டேன் அப்படி எங்க போறீங்க அப்படின்னா, நானும் அவனும் ஓடி போறோம். என் மேலயோ பாண்டி மேலயோ ஏதாச்சும் இனி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, நானும் பாண்டியும் ஊரை விட்டே கிளம்பிடுவோம். என்ன பாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம வானதி சொன்ன உடனே 2 பேருக்குமே ஷாக்கு. இவ இப்படிதாமா பேசி இருப்பா, நீ ஏதாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ இவங்க 2 பேரையும் ஓட வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அண்ணன் வானதியோட அம்மாவை கூட்டிட்டு போயிடுறாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம வானதிக்கும் பாண்டிக்கும் சரியான சிரிப்பு. ஏய் உங்க அம்மா முன்னாடி எப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னோட நம்ம கண்ணு இருந்துகிட்டு, நல்ல வேலை பாண்டி நீங்க நேத்து பெங்களூர் போயிருந்தீங்கல்ல, ஒருவேளை உண்மையாவே ஓடி போயிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் பயங்கரமா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க.